ஹாய் ஹலோ நான் உங்கள் பிரியன். வெல்கம் டு நீட் பயாலஜி பிரைட் கோச்சிங். இந்த வீடியோவில் 2026 நீட் ஒரு பார்வை. நிறைய பேர் நினச்சின்னு இருக்காங்க 2025 மாதிரி கொஷின் பேப்பர் இதுவில் இல்லைங்க அப்படின்னு. ஆமாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி ஹார்டு தான். ஆனாலும் எத்தனை சீட்டு கவர்மெண்ட் சீட்டு இருக்குதோ அத்தனை கவர்மெண்ட் சீட்டும் ஃபில் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? அப்போது எல்லாரும் படிச்சுட்டு தானே இருக்காங்க. நன்றாக படித்தவர்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டம், என்னால் எழுத முடியல, என்னால் செய்ய முடியலன்னு சொல்கிறவங்க யாருன்னு போய் பாருங்கள். ஒரு தடவை அட்டன் பண்ணிவிட்டு 2 தடவை அட்டன் பண்ணிவிட்டு படிக்காமே, சிலபஸ்னால் என்னான்னு தெரியாமே, நீட் எக்ஸாம்னால் என்னான்னு தெரியாமையே திரும்பி திரும்பி எழுதுவதன் காரணமாக அவர்களுக்கு எந்த பயனும் ஏற்படுறதில்லை. அதனால் நல்லா படித்தவர்கள், நல்லா படித்து கொண்டிருப்பவர்கள் இவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா அவர்களுக்கு தெரியும் இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், போட்டித் தேர்வு, அப்படி தான் இருக்கும். ஆனால் 2026 மிகப்பெரிய நிபுணர்களெல்லாம் சொல்லக்கூடிய ஜீனியஸுங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? 2025 கஷ்டம்தான், ஓகே, ஆனால் அது எழுத முடியாத அளவுக்கு கஷ்டம் இல்லை அப்படின்றாங்க. அதனால் மாணவர்களே, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கஷ்டம், ஈஸி, மாட்ரேட் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. நம்மளுக்கு சிலபஸ்லேருந்து தான் கொஷின் கேட்கணும் இல்லைங்களா? அந்த சிலபஸை கரெக்டாக தரவாக தொடர்ந்து பயிற்சி செய்து கொண்டே இருக்கும்போது நம்மளுக்கு எல்லாமே சாத்தியம்தான். ஆனால் நிபுணர்கள் சொல்கிறாங்க, லாஸ்ட் வருஷம் கஷ்டமாக கேட்டுட்டோன்னா அடுத்த வருடம் மாட்ரேட்டாக கேட்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரே மாதிரியாக கடினமான கேள்வியை யார் நினச்சாலும் கேட்க முடியாது. ஒரு வருடம் ரொம்ப கடினமாக இருக்குதுன்னா நீங்கள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்னால் போய் பாருங்கள். ரொம்ப கடினமாக ஒரு வருடம் கேட்டாங்கன்னா அடுத்த வருஷம் மாட்ரேட்டாவோ ஈஸியாகவோ கேட்கலாம். நீட்டில் இனிமேலுக்கு ஈஸியாகவே கேட்க மாட்டாங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. அப்படி ஒரு எந்த ரூல்ஸும் கிடையாது. நிறைய தடவை ஈஸியாக கேட்டு நிறைய கட் ஆஃப் மார்க் வரும். போட்டியாளர்கள் நினைக்கக்கூடியது எது தெரியுங்களா? நீங்கள் நல்லா தரவாக படிச்சிங்களா, கஷ்டமாக வரணும்னு வேண்டிக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் கம்மியாகும். நீங்கள் ஈஸியாக வரணும்னு நினச்சிங்கன்னா நிறைய பேர் காம்படிட்டிவில் வந்துடுவாங்க.